எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட் படி நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட் படி நாளைக்கு வந்து 7/6/2024 இந்த இதுல வந்து நம்மளுடைய நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது 22,821 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு 300 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு 23,359. ஸோ 159 இந்த ரேஞ்சுக்கிட்ட 23,159 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் மேலே. அதே கீழே பார்த்தீங்கன்னா 22,483. 22,483 இந்த ரேஞ்சில் நாளைக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய லெவலு. இந்த லெவலில் நீங்கள் பாருங்கள். 338 பாயிண்ட் வந்து கீழே மேலே ஏதாவது ஒரு மூவ் ஆகும். இந்த வீடியோ இதை நல்லா பார்த்துங்க. லெவல் பாருங்க. என்ன லெவல் கொடுத்தோம்னா 22,483 டு 23,159 இந்த லெவலில் தான் நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக்கு நாளைக்கு வாட்ச் ஸ்ட்ரைக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா 22,900 பாருங்க, 22,800 பாருங்க, 23,250 பாருங்க, 23,200 பாருங்க, 23,150, 22,550, 22,450 இந்த ஸ்ட்ரைக்லாம் நீங்கள் நாளைக்கு இப்போ வாட்ச் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்ஷனுக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ப்ரீமியம் நம்ம வந்து நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட் படி ப்ரீமியமை வந்து நீங்கள் எப்படி வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்பர்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇ சைடில் பொறுத்தவரையும் சிஇ சைடில் வந்து நாளைக்கு நீங்கள் பாருங்கள் 162 ஓகேங்களா, 226 இது இருக்கும். அதே மாதிரி இதோட டார்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 339, 338, 451 ஓகேங்களா. ஸோ 38, 39, 451 இந்த ரேஞ்சை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து பிஇ சைடில் நாளைக்கு ஓபிஎம் மெத்தபடி என்ன இருக்கும் அப்படின்னா 289 வாட்ச் பண்ணுங்க. அதில் அப்புறம் 226 வாட்ச் பண்ணுங்க. இதோட டார்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து மூவ் ஆகுதுன்னா 338, 451, 563 ஸோ இதெல்லாம் நாளைக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. நான் என்னுடைய ஓபிஎம் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் படி இதை நான் கால்குலேட் பண்ணுறேன். இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸு இந்த ப்ரைஸஸ் வாட்ச் பண்ணுங்க. இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லாஸஸ் நிறையா இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.